வாவ் வாவ் வாவ்! நம்ம எதிர்பார்த்த மாரியே, நம்ம சொன்ன மாரியே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க. அது யாருங்கிறத நான் இந்த வீடியோல பார்க்குறேன். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் யார் எடுத்தாங்கன்னா, நம்ம பூர்ணிமா தான் எடுத்திருக்காங்க. பூர்ணிமா 16 லட்சம் வந்தோடனே அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. நைட்டே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. மாயா வந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் எடுக்கலைன்னா நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம பூர்ணிமா வந்துக்கிட்டு, நீங்கள் டைட்டில் வினருக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் டைட்டில் வினருக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்கிறாங்க. அதனால் நான் பணம் வந்துச்சுன்னா நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன், ஏன்னா பூர்ணிமா அண்டு மணி அண்ட் மாயா 3 பேர் எடுக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி நம்ம பூர்ணிமா எடுத்துட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ மாயா கேம் எப்படி இருக்குங்கிறது தெரில. அண்ட் முன்னெல்லாம் மாயா பூர்ணிமான்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் என்ன வரப்போகுது, இல்லை மாயா கேம் எப்படி இருக்க போகுதுங்கிறது இனிமே தான் பார்க்கணும். ஆனால் முன்னாடியே நம்ம மாயா சொல்லியிருந்தாங்க, என்னன்னா நம்ம பூர்ணிமா இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா ஏற்கனவே சொல்லியிருந்து நான் நம்ம வீடியோவில் வந்துட்டு நான் போட்டிருந்திருப்பேன். அது மாதிரி இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில. மாயா கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு. அந்த 16 லட்சம் வந்து வச்ச உடனே நம்ம பூர்ணிமா வந்துக்கிட்ட போயிட்டு எடுத்துட்டாங்க. நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன், டிஸ்கிளைண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்கிறாங்க. அண்டு பிக் பாஸ் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இங்கேருந்து பண்ணதுக்கெலாம் எல்லாத்துக்குமே சாரி அப்படிங்கிற மாதிரி காலில் வந்து மண்டிட்டு மன்னிப்பு தான் கேட்குறாங்க. அவங்க செஞ்சதுக்கெல்லாம் அப்படி தான் கேட்கணும். சொல்லப்போனால் அதுலேயும் ஒரு வேர்டு சொல்லிட்டு போயிருக்காங்க மாயாட்ட, நான் வெளில போயிட்டு உனக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன், வேறு யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் உங்களை டைட்டில் வின்னர் ஆக்குறேன், நான் வெளில போயிட்டு நிறைய பேர் ஓட்டு போட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ இது ஜோக்காக தான் தோணுது. ஏன்னா இவங்க ஓட்டு போட்டு மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா வந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டு எல்லாமே டான்ஸ், செம்ம டான்ஸாக குத்து டான்ஸாக ஆடிட்டு போகிறாங்க. காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது அப்படிங்கிற மாதிரி செம்ம டான்ஸ் போட்டுக்கிட்டு குத்து டான்ஸாக போட்டுட்டு செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க. அண்டு வெளில போகிறாங்க. அண்டு ரொம்ப சோகமாக தான் இருக்காங்க நம்ம மாயா. நான் மேபி அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ நாள் இருந்துவிட்டு இது இருந்துட்டு அப்புறம் சோகம் இல்லைன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு மாயா கேம் இன்னுமே ஓரளவுக்கு டல்லாக. ஏன்னா இன்னுமே யார்கிட்ட போய் பேசுவாங்க, யார்கிட்ட மூஞ்சி வச்சு பேசுவாங்க. முன்னாடி பூர்ணிமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இப்போலாம் யாருமே இல்லையே. எப்படி எங்கே போய் பேச, விஜய்கிட்ட போய் ஒட்டிக்குவேன், இல்லைனா நம்ம விசித்ராவிட்ட போய் ஒட்டிக்குவேன். விஷ்ணுட்டு அங்கே நெருங்க கூட முடியாது, மணிட்டையும் நெருங்க கூட முடியாது, தினேஷ்டையும் நெருங்க கூட முடியாது. அர்ச்சனாட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு இருப்பேன், அவ்வளோதான். மாயா பூர்ணிமா நைட்டே ஆனால் ஒரு பிளான் போட்டாங்க. என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் டைட்டில் வின்னர் ஆகுனா 50 லட்சம், நீங்கள் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகலை, நீங்கள் ரன்னரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை மட்டும் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம பூர்ணிமாவும் ஒரு எக்ஸைட்டிங்காக அது சொல்லி ஒரு இதாக நான் நல்லதாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு நம்ம மாயாவும் ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கேருந்து காசு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வந்து அந்த காசு வந்துட்டு ஒரு பிரோஜனமாக இருக்கும். அது நீங்கள் 2 வாரம் கழித்து காசு 2 வாரம் இருக்கிறதுனால அந்த காசுக்கு மேபின்னு எடுக்க மாட்டாங்க. 2 வாரத்துக்கு மேலே எவ்வளோ காசு வருதோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பா மாயா பூர்ணிமா பிரிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் தலைவன் பிரித்து விட்டாப்புல. தலைவன் பிரிக்கல, அவர் நல்ல ஒரு கேம் தான் விளாண்டுருக்காப்புல. இவங்க நல்லா பிரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ஏதோ கரெக்டான கேமு தான் விளாண்ட மாதிரி தோணுச்சு. ஆனால் இருந்தாலும் மாயா பூர்ணிமா அந்த மாதிரி இது முடிஞ்சு. அண்ட் மாயா அதில் சொல்கிறாங்க, நாங்கள் வெளில வந்துட்டு நம்ம ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம், நம்ம ஃபுல் சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவும் பூர்ணிமா 2 பேருமே பேசிக்கிறாங்க. நானும் இருப்பேன் நீங்களும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் செம்ம ஜோக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா வெளியில் போயிட்டு எப்படி இருப்பாங்கங்கிறதே தெரியல. உள்ளே இருக்கனால அப்படி இருந்தாங்க, ஒரே ரூமுக்குள்ளே இருந்தனால. வெளில போய் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். அதை நான் மேக் பண்ணி வெளில வந்தோன்னே நான் மேக் பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓகே, பாய்.